ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூஸியாக எம்மியாக ஒரு டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். அதோட பேர் வந்து ஹலீம். ஹலீம் வந்து ஹைதராபாத்தில் ஃபேமஸான ஒரு ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ். அது சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி செய்யணும் சரி இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து உங்களுக்கு இது வேக வச்சதுக்கு அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ பிடிக்கிறது ஞாபகமாக வந்துச்சு. அதுக்காக நம்ம இது வேக வச்சிட்டோம். உங்களுக்கு நான் என்னென்ன போடணும் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். என்ன பருப்புலாம் போடணும் இதில் சொல்லி. பிரியாணி அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், பிரியாணி அரிசி. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா, ஆரஞ்சு பருப்பு, கோதுமை, நெக்ஸ்ட்டு என்னது கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, நெக்ஸ்ட்டு ரவைலாம் போட்டு இதில் ஒரு பச்சை மிளகா எவ்வளோ பச்சை மிளகா போடணும்? நம்ம ஒரு 10 பச்சை மிளகா போட்டு காரத்துக்கு கொஞ்சோண்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வந்து ஒரு 10 சீட்டிக்கு நம்ம குக்கரில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் நம்ம ஒரு 10 சீட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நான் என்ன போடணும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனும் போட்டுக்கலாம், மட்டனும் போட்டுக்கலாம், பீஃபும் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மட்டன் போட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோ கேஜி சொல்கிறேன் பாருங்கள். வந்து ஹலீம் 1 கேஜி செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு 1 கேஜிக்கு ஏற்றது நம்ம கறி போட்டுக்கலாம். நம்ம வந்து 1 கேஜி ஹலீமுக்கு 1 கேஜி மீட் கூட போடுறோம். நீங்கள் அது உங்கள் இஷ்டம். நீங்கள் எவ்வளோ கேஜி செய்கிறீங்களோ அவ்வளோ கேஜி போட்டுக்கலாம். நீங்கள் சிக்கனும் மட்டனும் பீஃபும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபரீன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாய் சொல்லு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் வந்து 500 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். 4 க்ரீன் சில்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோஸ் வந்து 250 கிராம்ஸ் எடுத்து நல்லா சாப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனாக சாப் பண்ணி இப்போ நம்ம கரம் மசாலா பவுடர் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எனக்கு கரெக்டாக எனக்கு பேர் தெரியாது, அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டேன். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு போடும் போது காட்டுறேன் பாருங்கள். வந்து 10 சீட்டி ஃப்ரெண்ட்ஸ். 10 சீட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது நல்லா வேகிடுச்சு. சூப்பராக வேகிருக்குது. மட்டன் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக்கரில் போட்டு நல்லா அது கிரேவி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருப்பு நல்லா வேகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வேகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருப்பு நல்லா வேகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இதை ஆறின அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் அரைக்க முடியும். இல்லைன்னா அது நல்லாவே வராது, நம்ம திக்காவே வராது. இது அந்த மட்டனில் நல்லா மிக்ஸ் பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ். மசாலா எல்லாமே எப்படி செய்ய முடியும்? அதுக்கு மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மஞ்சள் பொடி, சில்லி பொடி, கலந்த மிளகாய் தூள், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, மட்டன் மசாலா, தனியா தூள்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம அது குக்கரில் கறி கூட நல்லா சேர்க்கணும். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டனில் இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம புதினாலும் கொத்தமல்லி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 ஸ்பூன் போட்டுருக்கோம். கொஞ்சோண்டு ரைஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ, ஆனியன் அண்ட் சில்லிலாம் நம்ம வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலாலாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவில் ஒரு கரண்டி எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லா மசாலா தெரியும் மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவுக்கு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா லைட்டாக வாட்டர் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 10 சீட்டி வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வேகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வேகிடுச்சுன்னா 10 விசில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓப்பன் பண்ணி பருப்பெல்லாம் வேக வச்சு காட்டினல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அது ஃபைனாக நல்லா வேகி இப்போ நம்ம இது நல்லா ஆறுனதுக்கு
இதில் போட்டேன். இதில் போட்டு தப்ப வரைக்கும் இன்னும் அந்த கறி வெந்தலை, அதுக்காக அது வெந்துட்டு இருக்குது. இது நல்லா குக் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஆட்டணும் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கையில எல்லாம் போட்டிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா எல்லாம் போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட கீழே குடிக்காத மாதிரியே நீங்க பாத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷலா எங்க அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹலீம் செய்யறாரு. எங்க அப்பாவுக்கு சூப்பரா செய்ய வரும் ஹலீம்லாம். கொஞ்சம் ரெசிபிஸ்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியும், அது கூட நான் உங்களுக்கு பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக்கர்ல வேக வச்சு இந்த மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சோண்டு லவங்கம் போட்டுக்கலாம். 4 லவங்கம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்த வச்சிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மட்டன் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது வேகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பருப்பு இதெல்லாம் காட்டினேன்ல, அதில் இந்த மட்டன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ஹலீம் ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் ஃபைனலாக ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஃபைனல் டெஸ்ட்டில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு தாளிச்சிடுறாங்க. ஹலீமுக்கு தாளிப்பு வந்து ஃப்ரெண்ட்ஸ், நெய் போட்டு ஒரு சின்ன கடாயில் வெங்காயம் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு முந்திரி போட்டு நல்லா தாளிப்பு பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆனியன் நல்லா ரெட் ஆனதுக்கு அப்புறமா எங்களோட தாளிப்பு ரெடி. ஹலீமுக்கு மேலே போட்டோன்னா ஹலீம் செம்மையாக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபைனல் டச் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஹலீம் ரெடி. ஹலீம் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கரீன், ஹலீம் எப்படி இருக்குது? இந்த ரெசிபி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.